ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையில் அவர் இறக்கத்தினால நல்லா இருக்கிற மக்களை, நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மக்களை, மத்திய அரசாங்கம் இப்போ ஒரு நிதி அமைச்சர் ஒரு திட்டம் போட்டுக்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி கட்டும்போது உங்களுக்கு எவ்வளோ அசையும் சொத்து எவ்வளோ இருக்குது, அசையாத சொத்து எவ்வளோ இருக்குதுன்னு அவங்களுக்கு கணக்கு கொடுத்துடணுமாமா. ரெண்டாவது நகை நீங்கள் எவ்வளோ வச்சுக்கிறீங்க, எத்தனை பவுன் வச்சுக்கிறீங்கன்றது அவங்களுக்கு கணக்கு கொடுக்கணுமாமா. ஆச்சுங்களா? இன்னும் அடுத்து கட்டுற புடவைகள் முதல்ல பெண்கள் அவங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கடைசியில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் இல்லாமல் போப்போ ஜிஎஸ்டின்னு நம்மளை கொன்னாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ நகை வச்சுக்கிறீங்க, எவ்வளோ பணம் வச்சுக்கிறீங்கன்றது அவங்களுக்கு தெரியப்படுத்தணுமாம்மா அரசாங்கத்துக்கு. போச்சா? இன்னி நல்லா ஆடுங்க மக்களே. மத்திய அரசாங்கத்தில் ஆடுற ஆட்டங்களுக்கு நீங்களும் சேர்ந்து ஆடி கடைசியில் எதுவுமே இல்லாமல் இப்போ தான் ஒரு ஒருத்தராக அது இதுன்னு தூண்டி விட்டு நாங்கள் நாட்டை காப்பாற்றுறோன்னு முதல்ல அவங்களோட ஓட்டை கூட அவங்களால காப்பாற்ற முடியாதாட்டுக்குது. அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுக்கிறாங்க. அதனால் போகிற போக்க பார்த்தா இந்த ஜனங்களோட வேட்டியை கூட காப்பாற்ற முடியாது. அந்த அளவுக்கு நாடு குட்டிச்சவர் ஆகிட்டு போகுது. ஆனாலும் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அவர் பாதுகாத்து கொள்வார். நாங்கள் நம்பிக்கையில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் எல்லாத்துக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம் மக்களை. இனியாவது இந்த ஆட்சி இந்த வருஷத்தோடையாவது முடிவுக்கு வருமா என்றதை நம்ம எல்லாம் காத்துட்ருக்குறோம். மத்திய அமைச்சருங்களை மத்தியில் இருக்கிற ஆட்சி இதுக்கு மேலாவது முடிவுக்கு வருமானு எல்லாம் வெயிட் பண்ணி காத்துட்ருக்குறோம். இல்லைன்னா இன்னும் நம்ம ஒன்றும் இல்லை, எல்லா பெண்கள் ஆண்களெல்லாம் துணியும் கூட கட்ட முடியாத அளவுக்கு அவங்கவுங்க சுற்றுற நிலைமைக்கு ஆளாக போகிறாங்க. பார்த்து நடந்துக்காங்க மக்களை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோட கொடுப்பார்.